guys, welcome to our channel Literature Insight. இன்னைக்கு நம்ம பார்க்க போற போமுடைய சம்மரி தி பஸ். ஆத்தர் நேம் அருண் கொலாத்கர். இவங்களுடைய ஃபுல் நேம் அருண் பாலகிருஷ்ணா கொலாத்கர். இவங்க 1932 to 2004 வரை வாழ்ந்த ஒரு மாடர்ன் இந்தியன் போயட். இவங்களோட ஒர்க்ஸ் மராத்தி அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லையுமே இவர் எழுதியிருக்காரு. 2005ல சாகித்ய அகாடமி அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க அண்ட் 1977ல காமன்வெல்த் போயட்ரி பிரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. இந்த போம் த பஸ் ஜெஜூரி அப்படிங்கிற ஒரு போயட்ரி கலெக்ஷன்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அதுல டோட்டலா 31 போம்ஸ் இருக்கு. 1976ல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜெஜூரி அப்படிங்கிற ஒரு போயட்ரி கலெக்ஷனுக்காக அருண் கொலாத்கர் 1977ல காமன்வெல்த் ரைட்டர்ஸ் பிரைஸ் வின் பண்ணியிருக்காரு. இந்த போம்ல ஃப்ரீ வேர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. 21 லைன்ஸ் இருக்கு. எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ரைம் ஸ்கீமும் யூஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் நம்ம ஜெஜூரி அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். ஜெஜூரி அப்படிங்கிறது மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய ஒரு டெம்பிள் டவுன். அந்த டவுனுடைய பேர் தான் ஜெஜூரி. அங்க இருக்க காட் பேரு கந்தோபா. போயட் இந்த டெம்பிள் டவுனான ஜெஜூரிக்கு பில்கிரிமேஜ் போறாரு. அங்க என்னென்ன நடக்குது, அங்க அவர் என்னென்ன விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாரு அப்படிங்கிறத மொத்தம் 31 போம்ஸா நமக்கு கம்பைல் பண்ணி எழுதியிருக்காரு. அதுல வர ஃபர்ஸ்ட் போம் தான் இந்த பஸ். அவர் டிராவல் பண்ற அந்த பஸ்ல அவருடைய ஜேர்னி எப்படி இருந்தது, அவர் என்னெல்லாம் அண்டர்கோ பண்றாரு அப்படிங்கறத நமக்கு இங்க எழுதியிருக்காரு. இவரு தான் டிராவல் பண்றாரு, பட் இன்னொருத்தர் இவர்கிட்ட பேசுற மாதிரி இந்த போம் எழுதியிருக்காரு. Now let's get into the poem. போயட் ஒரு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் பஸ்ல தான் டிராவலை ஸ்டார்ட் பண்றாரு. இப்போ அந்த பஸ்ல செட்டில் ஆயாச்சு. அந்த பஸ்ஸுடைய விண்டோல டார்பாலின் கவர் போட்டு கீழே பட்டன் போட்டிருக்காங்க. இப்போல்லாம் தான் பஸ்ல கிளாஸ் விண்டோஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி டார்பாலின் கவர் பண்ணி தான் இருப்பாங்க. இப்போ பஸ் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு நைட் டைம் அப்படிங்கிறதால கோல்டு விண்ட்ஸ் அந்த டார்பாலின்ல ஒரு சின்ன ஓப்பனிங் இருக்கும்ல அடியில, அது வழியா உள்ள வருது. இவரு தன்னுடைய எல்போவை அந்த ஜன்னல் பக்கமா வச்சிருக்காரு. அந்த காத்து பட்டு டார்பாலின் வந்து இவரோட எல்போல அடிச்சுட்டே இருக்கான். இவருடைய அந்த ஜேர்னில அந்த ரோட ரோரிங் ரோட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த இன்ஜின் சத்தமாகட்டும், அந்த ரோட் சரியில்லை, மேடு பள்ளமா இருக்கு, ஏறி இறங்கும் போது ரொம்ப சத்தம் வரும்ல, ஸோ ரொம்ப நாய்ஸியா இருந்ததால ரோரிங் ரோட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. இப்போ குனிஞ்சு வெளியே பாக்குறாரு. இருட்டாதான் இருக்கு, விடியறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு. ஸோ அந்த நாள் ஆரம்பம் ஆயிடுச்சா அப்படின்றத பாக்குறாரு. இன்னும் இல்லை, அவரால் எதுவுமே வெளியே பார்க்க முடியல. ஸ்டில் டார்க்கா தான் இருக்கு. பார்க்க முடிஞ்சதெல்லாம் அவருக்கு ஆப்போசிட்ல ஒரு ஓல்ட் மேன் உட்காந்துட்டு இருக்காரு, கண்ணாடி போட்டுட்டு இருக்காரு. அந்த கண்ணாடியில இவருடைய ரிஃப்ளெக்ஷன் அந்த பெரியவர் போட்டிருக்க கண்ணாடியில தெரியுது. ரெண்டு சைடுமே இவருடைய உருவம் தான் தெரியுது. இப்ப பஸ் மூவ் ஆயிட்டே இருக்கு. அவரும் ஃபார்வர்டா மூவ் ஆயிட்டே இருக்காராம். ஆப்போசிட்ல இருந்தார் இல்லையா ஒரு ஓல்ட் மேன், அவருடைய நெத்தியில அவர் எந்த ரிலீஜன் அப்படிங்கறத சொல்றதுக்கான ஒரு ரிலீஜியஸ் மார்க்க போட்டிருக்காரு. இவர் எந்த அளவுக்கு ஃபார்வர்டா மூவ் பண்றாருன்னா, அவரு அந்த ஓல்ட்மேன் நெத்தியில இருக்க ரிலீஜியஸ் மார்க்கையும் தாண்டி மூவ் ஆயிட்டே இருக்காராம். அதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்க இந்த இடத்துல மென்ஷன் பண்றாரு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா சன்ரைஸ் ஆகுது. விண்டோல உள்ள டார்பாலின்ல இருக்கிற ஒரு சின்ன ஓட்ட வழியா சன்ரைஸ் வந்து அப்படியே உள்ள வருது. அந்த ஓல்ட்மேனுடைய கண்ணாடியில அந்த சன்ரைஸ் வந்து படுது. டிரைவருடைய ரைட் சைட் ஆஃப் த ஃபேஸ்லயுமே இந்த சூரிய கதிர் அழகா விழுது. இப்போ பஸ் தன்னுடைய டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணி போகுது. அந்த ரோட் சரியில்லாததுனால அந்த ரைட் ரொம்ப பம்பி ரைட் அப்படின்னு சொல்றாரு. பஸ் வந்து ரோட் சரியில்லைன்னா தூக்கி தூக்கி போடல, அந்த மாதிரி ரொம்ப பம்பியா இருக்கு. இப்போ கடைசியா நீ சேர வேண்டிய இடம் வந்துடுச்சு. அந்த பெரியவருடைய ஆப்போசிட்ல இருந்தார் இல்லையா அந்த ஓல்ட் மேன், அவருடைய வயசு வரும்போது நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு யோசிக்காத அப்படின்னு சொல்லி இந்த போமை முடிச்சிருக்காரு போயட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.